அனைவருக்கும் வணக்கம். இப்போ தக்காளி சட்னி எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 4 தக்காளி, அப்புறம் ஒரு 2 பூண்டு, முழு பூண்டை உரித்து வச்சுருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்சியில் மிளகாயையும் தக்காளியும் முதல்ல கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிட்றோம். அரைச்சிட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிட்றோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா பொரிய விட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் போட்டுறோம். போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்றோம். தேவைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணால் மேலே விட்டுக்கலாம். விட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணாலும். நாங்கள் தோசைங்கிறதுனால தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கெட்டியாக நல்லா கெட்டியாக அப்படின்னா பேஸ்ட்டை மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் போதும். அடுத்தது இப்போ சிவப்பரிசி, இது கருப்பு கவுனி எல்லாம் போட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கோம், தோசை மாவு. அதுக்கு தான் இப்போ இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணோம். அருமையாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.